யார் யாது அன்னை தமிழ் மண்ணில் இவர் அன்பு புதல்வன் எங்கள் அண்ணன் உதயநிதி வருகிறார். ஆமா அவன் எதுக்கு இங்க வந்தான்? கழக கொடி ஏந்தி போர் முரசு கொண்ட அஞ்சா வீரன் கூட்டம் நடுவே வருகிறார். வரட்டு இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு வருகிறார் அண்ணன் வருகிறார். அண்ணனா யார் யாரு? உதயநிதி ஸ்டாலின் வருகிறார். நீ வந்தா கொலை பண்ணி. ஐயோ சும்மா தரமான எடிட்டிங். நம்ம ஆன்லைன் தோழர்களுக்கு ஐ சல்யூட். ஸோ இந்த வீடியோல ஃபுல்லா என்ன பார்க்க போறோம்னா மக்கள் டிஎம்கே பொறிக்கிறத பார்ட் 2 பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத மோட்டிவா இருக்கும். ஸோ நான் எப்படி வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் போயிடாதீங்க. அப்போதான் எனக்கு வந்து சேனல் முன்னேறும். ஸோ நானும் நிறைய போஸ்ட் போட முடியும். ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோல போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ. மக்களை ஆளும் மன்னவன் எங்கள் தென்னவன், அரசியல் கடலில் மீன் பிடிக்கும் மீனவன், அரசியலை தொடர்ந்து படிச்சிருக்கும் மாண்புமிகு மாணவன், திராவிட மாடலில் வீணா போனவன், தன் தமிழால் நம்மளை ஈர்க்கக்கூடிய தேனவன், மன்மதன், வல்லவன், அசூரன், பொல்லாதவன், அரசன், இப்படி படங்கள் பேர் சொல்லிட்டே போனாலும் அது படங்கள் பேர் இல்ல. சோ தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் தி கிரேட், oh my god, அக்பர், ஜெங்கிஸ் கான், கஜினி முகமது, நெப்போலியன், இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. உங்களுடைய நேரத்தை உண்மையாவே அந்த ஆள் 23 புலிகேசி தான். பேப்பரை படிச்சு அவருக்கு சொல்லதான் தெரியும், தவிர மிச்சபடி அவருக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. ஏன்னா ஒரு பேப்பர் ஐடி. நெக்ஸ்ட் வீடியோ நம்பர் 2. A few moments later. காட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு காட்சி? ரொம்ப சந்தோஷமா. அந்த பக்கம் வந்தா வரமா, ஊருக்கு வரேன். வெரி பேட்ங்க. இப்பெல்லாம் எடிட் பண்ணாதீங்க நண்பர்களே, ஆன்லைன் தொடர்களே. தயவு செஞ்சு அவர் மனசு புண்படம் அல்லவா, தயவு செஞ்சு பார்த்து எடிட் பண்ணுங்க தொடர்களே. நெக்ஸ்ட் வீடியோ நம்பர் 3. ஆட்டோ அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு புலகலாகில நீ வந்தன்னதுக்கு பண்ணுகிற பாடு. தோழர்களே இப்படி செய்வது தவறல்லவா? இதோட சிறப்பா செய்யுங்க தோழர்களே. இப்படியும் பேசுவேன் அப்படியும் பேசுவேன். ஆனா இந்த ஆட்சி இருக்கக்கூடாது. எப்படி வேணா பேசலாம் அதுக்கு. நெக்ஸ்ட் வீடியோ நம்பர் 4. இப்ப சொல்லுங்க, திராவிட மாடல் 2.0 வரணுமா வரக்கூடாது? வேணாம். ஊரே சொல்லு. தேவையான அசிங்கம் தேவையில்லாம அசிங்கப்படுறீங்க பல இடத்துல வந்துட்டு. அதெல்லாம் நீங்க வந்து நேரா வந்து ரோட்ல வந்து பேச மாட்டீங்க. ரோட்ல வந்து பேசினா காய்ச்சி விட்டுறானுங்க எதனாச்சும் பண்ணி. அதில் மக்கள் உங்களை சத்தியமா இந்த வருஷம் 2026 மே 4 அப்போ உங்களுக்கு இருக்குதா? நம்பர் 5. இன்னைக்கெல்லாம் அவருடைய பேனா தலை குனிதோ அன்னைக்கெல்லாம் தலை நிமிர வச்சிருக்காரு தமிழகத்தையே. பேனா தலை சாயும் போதெல்லாம் தமிழன் தலை நிமிர்ந்தான் தானே சார்? இப்ப செத்துட்டான் எல்லா தமிழன்னா. அந்த ஆள் செத்துட்டானா அப்ப இந்த 200 ரூபாய் ஓபிஸா செத்துருவானுங்களா? செத்துற நல்லா இருக்கும் போல. இவனுங்களே ரொம்ப வெறுப்பா பேசினுக்கிறானுங்க. அவங்கள கண்டிப்பா நான் ஒரு வீடியோ வரும் அவங்களுக்கு. 200 ரூபாய் ஓபிங்களுக்கு, 1000 ரூபாய் ஓபிங்களுக்கு, 10,000 ரூபாய் ஓபிங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வீடியோ கண்ணே வந்து நிக்குது. உங்களை விட மாட்டேன்டா. நம்பர் 6. பொடி பண்ணி பொடி சைக்கோ நிறுத்திட்டு சொன்ன கொஞ்சம் என் செல்லத்தை திட்ட மாட்டேன். நானும் என் புருஷன் கிட்ட கோவப்பட மாட்டேன்டா. I love you டி. நம்பர் 7. புதுசா நிறைய பேரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு சிஎம் ஆக ஆசைப்படுறான். அவனுக்கு வாய்ப்பு தராதீங்க. ஆனா புதுசா வந்தவனுக்கு ஏன்னா எல்கேஜி வருவான், இன்னைக்கு இங்க கட்சி ஆரம்பிச்சா இப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்த தல ரசிகர்கள் மனசுல 26 ஒட்டுமொத்த தல ரசிகர்கள் புதுசா ஒருத்தே ஏமாத்துறான். அவனை நம்பி ஏமாந்துறாது. இவங்க நம்பி மட்டும். அப்படியா? யார் சார் வரே?
இவர்தான் ஆ. பிரிட்டிஷ் இளவரசர் ஆ, சார்லஸ். இல்ல. இது என்ன பிரமாதம்? கருப்பாடுதான். ஆ. உதயநிதி ஸ்டாலின் எங்கள் அண்ணா இந்த காலை பிடிப்பான் போலியே, காலை தொட்டு கும்பிடுவான் போலியே. ஆஹா. உயிரான ஆ. தலைவர் எங்கள் அண்ணா வா 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 வா. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் வெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க பாக்க. ரத்தம் கொதிக்குதுங்க, ரத்தம் கொதிக்குது. இவன மாதிரி கருப்பாடுங்க நிறைய பேர் கேங்ல வந்து சேர்ந்துக்கின்னு அவங்கள வந்து மேன்குலேட் பண்றானுங்க. இந்த மாதிரி கருப்பாடுங்க போயிட்டு உள்ள போயிட்டு மீடியா கிட்ட கும்பல்ல ஒன்னா போயிட்டு நின்னுட்டு முதல்ல பேசுவானுங்க வந்துட்டு, நம்பாதீங்க மக்களே நம்பாதீங்க. இவன மாதிரி கருப்பாடுங்க நிறைய பேர் இருக்காங்க, பாத்துக்கோங்க. நம்பர் 8. A few moments later. இங்க பாருங்களேன் சுத்தி ஆஹா. ஒரே ஒரு சேர் கூட உடையல, ஒரே ஒரு சேர் கூட உடையல, எந்த கம்பிலையும் கிரீஸ் தடவல, எந்த குண்டர்களும் தொண்டர்களை தூக்கி எறியல. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறது. இதுதான் ஒரு கழகத்துக்குள்ள கட்டுப்பாடும் ஒரு தொண்டன் ஒரு கழகத்துக்கு மீது வைத்திருக்கிற உண்மையான விசுவாசத்துக்கான அடையாளம் தான் இது. திரும்பியும் சொல்றோம், தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் தொண்டரை மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு தொண்டரை நீங்க வந்து பார்த்திருக்கவே முடியாது. முதல்ல ஒழுக்கம் என்றால் என்ன என்பது, ஒரு விழாவிற்கு எப்படி வரணும், அந்த விழாவில இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் என்று படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரிகளுக்கும் தெரியாது. பார்த்து படிங்கடா, பார்த்து படிங்கடா. சுட்டி எப்படி சும்மா லட்சணமா இருக்கலாம். பார்த்து படிங்கடா, பார்த்து படிங்க. நெக்ஸ்ட் நம்பர் 9. A few moments later. ஐயோ நம்மள சொருநாய் வெறிநாய் கொலை பிடிச்ச நாயெல்லாம் இருக்குது. ஐயோ இப்படி துண்ணுலையா துண்ட கூட விட மாட்டேறாங்க. ஐயா வாவ் வாவ், இப்படிதான் இருக்கணும் ஒரு லட்சணமான ஒரு கட்சியில ஒரு தொண்டர்கள். சரியான தொண்டர்கள்டா டிவிக்கு தோழர்களே. இவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்கப்பா. நம்பர் 10. இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டுல, அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது. யாரா? ஜனவரி மாதம் 25ஆம் தேதி குடியரசு நாளில் கவர்னர் திட்டம். என்னடா இது? ஐயோ ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. அதே போல ஐயோ வளர்றாருப்பா. தமிழ் பார்த்து படிக்கிறப்பா. அவரு என்னப்பா மந்திரா இருப்பாரு. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கவர்னர் கொடியை வைத்து வைக்க நாங்கள் மறுக்கிறேன். பாருப்பா வளர்றாருப்பா அவரு. ஆனால் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சோதனை நாள் வருகிற போது இந்த அளவுக்கு ஒரு அறிவில் சிறந்த ஒரு சிஎம்ஐ நீங்கள் 5 ஆண்டுகள் ஆள விட்டிருக்கீர்கள் அல்லவா? அதால தயவு செஞ்சு வேணாண்டா எதுல கையெழுத்து போடும் தெரியாம கையெழுத்து போட்டு நம்ம தளபதியை மாத்தி விட்டுருவான்டா, பாத்துக்கோங்கடா. நம்பர் 11. ஒரு ஷாட் பண்ணிருக்கான் பாருங்க. அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. மகேஷ் பாபு, செந்தில் பாலாஜி, ஆஸ்கர் நாயகர்கள். இவங்க போட்ட ஆக்டிங்க்கு ஆஸ்கர் விருதே கொடுக்கலாம். ஆஸ்கர் நாயகர்கள் மகேஷ் பாபு மற்றும் செந்தில் பாலாஜி. நெக்ஸ்ட் நம்பர் 12. A few moments later. அரசியலுக்கு வருவது உறுதி. ரஜினிகாந்த். சொட்ட அப்படியே நீ வர. யாரா அது? இங்க தான் தூத்த மூடு. கதையா? It's a personal attack. Number 13. A few moments later. முடிவு பண்ணிட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? டிஎம்கே கட்சி குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? துவங்கிய காலகட்டத்துல குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுக சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு எப்படி உங்களோட பதில் என்ன சார்? சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருங்க. சத்தியமித்ரா குடிங்கோ தெம்பா இருங்க. நெக்ஸ்ட் நம்பர்
14 ரேஷன்ல 10 கிலோ அரிசி தரோம், மாசம் 1000 ரூபாய் தரோம், யாருப்பா அந்த அக்கா? 1000 ரூபாய் தரோம், மாணவருக்கு 1000 ரூபாய் தரோம். 1000 ஓவா வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு பிச்சை போடுற மாதிரி சொல்லி சொல்லி கேட்டுறாங்க. ஓசி பஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் 1000 ரூபாய் தரோம், மேக்கப் செருப்படி தரமான ஓசில செருப்படி. போனீங்களா, 1000 ரூபாய் வாங்குனீங்களா? இழுவ வலுவா இருக்கு. அக்கா டீல் வித் லெஃப்ட் ஹேண்டட் வித் டிஎம்கே. அவன லேடிஸ்லாம் எல்லாம் உஷாரா இருக்காங்கப்பா. இந்த 200 ரூபாய்க்கே சிலது வந்து கத்துமே, டிஎம்கேடா, யார கேக்குறீங்க, டிஎம்கேடா. கலீஜா இருக்குது பாக்கிறதுக்கே. சில பேர் இருக்கிறாங்க அவனை லெஃப்ட் ஹேண்ட்ல செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, பாத்துக்கோங்க. இது டிஎம்கேக்கு. நம்பர் 15 செந்தில், நேரு, சுப்பிரமணியன், பொன்முடி இவங்க எல்லாரையும் ஸ்டாலின் வாழ்க்கையோட இணைக்கிறது ஊழல் தான். ஊழல், திமுக, அமைச்சர்கள். இப்ப அமைச்சரா இல்லைனாலும் பாட்டிலுக்கு 10 ரூபா வச்சு வித்தே பல ஆயிரம் கோடி கொள்ளையடிக்கிறவன் தான் இந்த செந்தில் பாலாஜி. நேரு நகராட்சி நிர்வாகத்துறையில ஊழல் பண்றதுல பேர் போனவர். போன நவம்பர்ல மட்டும் வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தின அமௌண்ட் 900 கோடிக்கும் மேல. மருத்துவத்துறை ஊழல், கிட்னி திருட்டுக்கு பேர் போனவர் தான் மா சுப்பிரமணியன். இந்த 4 வருஷத்துல இவரால் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 100க்கும் மேல. அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு, மணல் கடத்தல், ஆளை கடத்தி கொள்றதுன்னு இவர் பண்ணாத அட்டூழியமே இல்ல. இவங்க எல்லாரையும் ரூல் பண்றது ஒரே ஒருத்தம் தான். கருணாநிதி என்றும் ஆகும் என்.கே. ஸ்டாலின். தயவு செஞ்சு ஓட்ட போடாதீங்க. மணல் கொள்ள, ஊழல், ஹாஸ்பிட்டல் சரியில்லை, வேலை வாங்கி தரேன்னு போய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எல்லாமே கரைச்சி குதிச்சு வித்த காரணங்க இருக்கிறானுங்க. எக்ஸ்ட்ரா இன்ஜஸ்ட்ல இன்னும் புதுசு புதுசு டெக்னிக்கா கொண்டு வந்து நாட்டை மொத்தமா அப்படியே சொரண்டி வாயில போட்டு முழுங்கி அப்படியே கால பியா பெண்ணுவானுங்க, பாத்துக்கோங்க. நம்பர் 16. என்னடா நினைச்சுருக்கீங்க? எங்க பார்த்தாலும் திருட்டு திமுக திருட்டு திமுகன்றீங்க. என்னடா திருட்டு திமுக அப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஆமா, குடும்பத்துக்காக ஒரு 1,80,000 கோடி சேர்த்து வச்சிருக்காங்க, அதுதான். அதனால என்ன திருட்டு திமுக? 1,00,000 இல்லன்னு சொல்றீங்களா? திருட்டு திமுக தான்டா. அப்புறம் என்ன என்னமோ குடும்ப கட்சின்றீங்க? என்ன குடும்ப கட்சி? முதல்ல கலைஞர் வந்தாரு, அப்புறம் அப்பா வந்தாரு, அப்புறம் உதயண்ணா வந்திருக்காரு, அப்புறம் இன்பம் துன்பம் எல்லாமே வரும்டா. குடும்ப கட்சி குடும்பமே கட்சி. அப்புறம் அது என்ன? அப்பா பேப்பர் பார்த்து படிக்கிறாரு. என்னடா பேப்பர் பார்த்து படிக்கிறாரு? என்ன பெரிய பேப்பர்? எங்க அப்பா ராப்பர்ரா. அவரோட பையன் உதயண்ணாக்கு உடம்பு முடியல, அத ஞாபகம் வச்சுக்க முடியல, பேப்பர் பார்த்து சொல்றாரு. மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நல குறைவோடு பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். உன் பையன் உடம்பு இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்ல, பேப்பர் பார்த்தாடா படிக்கணும்டா. பேப்பர் பார்த்தா படிப்பாரு. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேப்பர் பார்த்து பேசுறது, பேப்பரை தான் புடிங்கி பூட்டா உங்க சொல்லி முடிஞ்சது. அப்புறம் கடைசியா என்ன? திமுக ஒண்ணுமே பண்ணல, திமுக ஆட்சியே வரக்கூடாது. என்னடா என்ன ஒண்ணுமே பண்ணல? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? இல்ல என்ன பண்ணாங்க? என்ன பண்ணல? கரெக்ட், ஒண்ணுமே பண்ணலடா. அதனால ஆட்சிக்கு வரக்கூடாதா? வரக்கூடாதுடா. நல்லா சொல்லுங்கடா, போங்கடா. வரக்கூடாது அவ்வளவுதான்.